கோயிலுக்கு போகிறோம். காலகஸ்தியில் ஃபேமஸான கோயில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நாங்களும் அந்த கோயிலுக்கு பார்க்க போகிறோம். கோபுரத்துக்கு பின்னாடி பாருங்கள், ஒரு ஹில்ஸில் வந்து சிவன் பார்வதி இருக்காங்களா, காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ தெரியும் பாருங்கள். இந்த கோபுரத்துக்கு கீழே பாருங்கள், அழகாக சிவனும் பார்வதியும் ஒரு ஊஞ்சல் ஆடுற மாதிரி சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே மட்டும் தான் தமிழில் இருக்குது, பிளாட்ஃபார்ம் நம்பர் 7. மற்ற இடங்கள் எல்லாமே தெலுங்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ காளகஸ்தி ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் டெர்மினஸ்குள்ளே வந்துட்டோம். ஸோ எடுத்தோடனே நம்ம வண்டி நிற்குதாருங்க, மாதவரம் ஏசி எக்கனாமிக் பஸ்ஸு திருப்பதியிலேருந்து சென்னை போய்ட்டுருக்கு. திருப்பி கும்படிபுரம் 2 பிரான்ச். இந்த பக்கம்லாம் என்னன்னு தெரியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்குள்ளே போகிறது. எந்த ஊர் போதும் பார்க்கலாம். இதெல்லாம் லோக்கல் பஸ்ஸு, டவுன் பஸ் மாதிரி தெரியுது. இது எங்கேயும் தெரியுமா ப்ரோ? உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா? சொல்லுங்கள். எனக்கு தெலுங்கு பிச்சு போட்டு ஜிலேபி பிச்சு போட்டோம். ஸோ வாங்க, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டோம். பாருங்களேன், பஸ் ஸ்டாண்ட்லாம் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் தெலுங்கு தான். ஈச்சர் வண்டி, அது லேலண்ட் வண்டி. படிக்கவே முடியல, எல்லாம் தெலுங்கில் இருக்குது. ஸோ வாங்க இந்த பக்கம் போகலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி திருப்பதி போகிறது, சென்னை போகிற ஏரியாவுக்கு வந்து பஸ் இருக்கும். நம்ம லாஸ்ட் டைம் வந்து சென்னையிலேருந்து காளகஸ்தி வந்தோம். நினைக்கிது வருங்க அல்ட்ரா டீலக்ஸ் சென்னை. சென்னை போகிற பஸ். இந்த பக்கம் கூட்டம் அதிகமாக இருக்குல்ல. அங்கே மட்டும் தான் தமிழில் இருக்குது, பிளாட்ஃபார்ம் நம்பர் 7. மற்ற இடங்கள் எல்லாமே தெலுங்கு தான். ஒலக்ட்ரா டிவி வண்டி திருப்பதி போகிறது. ஐ திங்க் இது ரெண்டும் திருப்பதி போகிறது. மெட்ரோலிங்க். ஸோ நான் ஸ்டாப் திருப்பதி ஸ்ரீ காளகஸ்தி. இதெல்லாம் வந்து டைம் டேபிள் ஆந்திரா தெலுங்குல இருக்குது. ஸோ யாராவது தெலுங்கில் யாராவது பார்க்குறாங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. எங்கே போகுது எப்படி போகுதுன்னு தெரியல. ஸோ செக் பண்ணிக்கோங்க. சூப்பர் லக்ஸரி பஸ்ஸஸ். கைஸ் இங்கே பாருங்கள், ஸ்ரீ காளகஸ்தி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உனக்கு பெட்ஸ் இருக்குது, பாத்ரூம், டாய்லெட்டு, லாக்கர்ஸ் அது எல்லாமே இருக்குது. நீங்கள் இங்கே கூட ஏதாவது திங்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்களேன், படுத்து கிடக்காங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்குது. 24 ஹவர்ஸ் சர்வீஸ். உங்களுக்கு கிளாக் ரூம் கூட இருக்குது இங்கே. மக்களே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்ஆர்டிசி ஆன்லைன் ரிசர்வேஷன் கவுண்டரு. மக்களே இதை பாருங்கள், இப்போது லஞ்ச் எடுக்க ஹோட்டல் அமராவதி வந்திருக்கோம் ஸ்ரீ காளகஸ்தியில். லஞ்ச் பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூவாக ட்ராவல் இருக்கிறதுனால கர்ட் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ கர்ட் ரைஸ் வந்து ஓகே, ஆந்திராவில் நம்ம கர்ட் ரைஸ் மாதிரி இருக்குன்னா அது சொல்ல முடியாது, பட் ஓகே. இதோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா 70 rupees ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ ஆந்திரா வந்து சாப்பிட்றோம். ஓகே, நமக்கு ஸ்டொமக்கு இதில் எதுவும் ப்ராப்ளம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த கர்ட் ரைஸ் சாப்பிட்றோம். ஸோ பரவாயில்ல, ஓகே தான். ஹோட்டல் பார்த்தீங்கன்னா அமராவதி. அது வந்து பியூர் வெஜ்ஜு கிடையாது, நான்வெஜ்ஜும் கொடுக்குறாங்க. பிரியாணி மற்ற ஐட்டம்லாம் தராங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் பஸ் ஸ்டாண்டு. பேக் சைடு, பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் சைடு தான் அந்த ரோடு. ஊரை பாருங்கள் எப்படி இருக்குண்ணே, சுற்றி காமிக்கிறேன். இது நம்ம வந்த ஏரியா. இதெல்லாம் சிமெண்ட் ரோடு தான் போட்டிருக்காங்க. நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். காளகஸ்தியில் ஃபேமஸான கோயில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நாங்களும் அந்த கோயிலுக்கு பார்க்க போகிறோம். ஊருக்கு வந்திருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ என்னென்னா ஒரு ஷேர் ஆட்டோ எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஆட்டோலாம் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நேராக போகலாம், போயிட்டு பேசலாம்.
அண்ணா போலாம். செம்ம வெயிலுங்க, ஆந்திரா வெயில். ஸோ கேட்க வேணேன், ஆந்திரா காரம் மாதிரி வெயிலும் ஹெவியாக இருக்குது. ஆக்சுவலி ஒரு கிலோமீட்டர் தான் இருக்குமா கோயிலுக்கு. எல்லாரும் சொல்கிறாங்க நடந்தே போயிடலாம் ப்ரோ சொல்கிறாங்க. பட் நம்ம நடக்க முடியாது அந்த வெயிலுக்கு. இப்போ நேராக போனால் சென்னை போகலாம் தடா வழியாக. இப்போ ரைட் எடுக்க போகிறாங்க வாங்க. ஸோ ரைட்டில் தான் போகிறோம் கோயிலுக்கு. ஒரு சிவன் கோயில், சிவன் சிலை இருக்கு பாருங்க, பார்வதி சிவன். அழகான ஒரு வியூ தெரியுது. உங்களுக்கு தெரியுமா தெரியல, கொஞ்சம் டீப்பாக பார்க்க நம்ம தெரியுது. பார்த்தீங்கன்னா கோபுரம், டெம்பிள் டவர் தெரியுது பாருங்கள். கோயில் வாசலில் இறங்கிட்டோம். இறங்கினோன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்கிற கோபுரம். வெயில் உங்களுக்கு சரியாக தெரியுமான்னு தெரியல, பட்டு பிரம்மாண்டமாக இருக்குது. பெயிண்டிங்லாம் அடிக்காமல் இருக்குது, ஒயிட்டில் இருக்குது. ஸோ இது வந்து கோபுரமாக, இது கோபுரம் தான் இருக்குது. இங்கே வந்து எதுவும் கோயில் கிடையாது. கோயில்னாலே இங்கே தான் இருக்குது. ஸ்ரீ காளகஸ்தி ஓம் இருக்கா கைஸ். இப்போது கோபுரத்துக்கு பின்னாடி பாருங்கள், ஒரு ஹில்ஸில் வந்து சிவன் பார்வதி இருக்காங்களா, காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ தெரியும் பாருங்கள். ஸோ ரெண்டு கடவுளுமே மேலே இருக்காங்க, அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோபுரத்துக்கு கீழே பாருங்கள், அழகாக சிவனும் பார்வதியும் ஒரு ஊஞ்சல் ஆடுற மாதிரி சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு அழகான ட்ரீ கீழே. பக்கத்தில் ஒரு அரசர் இருக்கார், அவர் யாருன்னு தெரியல, தெலுங்கு எழுதியிருக்கு. இந்த பாருங்கள். இந்த ஸ்ரீ காளகஸ்தின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த காளகஸ்தி எப்படி நேம் உருவாச்சு? ஸ்ரீங்கிறது வந்து சிலந்தி, கலா வந்து பாம்பு, கத்திங்கிறது யானை. இந்த மூன்றுமே வந்து ஒரே இடத்துல வழிபட்டு மோட்சமடைந்ததாக சொல்கிறாங்க. அதனாலேயே இதற்கு ஸ்ரீ காளகஸ்தி பேர் வந்திருக்கு. ஸோ காளகஸ்திங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக சிவன் கோயிலெலாம் இருக்கு இல்லையா, எடுத்துக்காட்டு திருவண்ணாமலை. ஸோ அந்த மாதிரி ஊருக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அது. ஸோ அங்கே எப்படி ஃபேமஸான ஒரு ஊர் திருவண்ணாமலை, அதே மாதிரி ஆந்திராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காளகஸ்தி மிகவும் பிரபலமாக இருக்குது. ஆந்திரா மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலமான கர்நாடகாவிலேருந்து வர்றாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து சென்னை போன்ற பகுதியில் வந்து நிறைய பேர் வர்றாங்க. நம்ம பஸ்லேயே பார்த்தோம், நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்காண்டி இந்த ஊருக்கு வர்றாங்க. ஸோ 95% பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவாங்க இந்த கோயிலில் வந்து சிவனை வழிபடுறதுக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி பொதுவாக ஹாலிடேங்கிறதுனால, விடுமுறை நாளுங்கனால அதிகமான கூட்டமாக இருக்குது. ஸோ நம்ம உள்ளே போய் நம்ம சாமி விட்டோம்னா மினிமம் ஒரு 1 ஹவராக ஆகுமா. ஸோ அதனால் நமக்கு அந்த டைமிங் இல்லாதனால ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்ட்டு நம்ம இந்த கோயிலுக்கு முன்னாடி இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ ஒன்று எடுத்து வந்தோம், ஷேர் ஆட்டோ மாதிரி தான், 2 பேர் தான். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 20 ரூபா, 2 பேருக்கு 40 ரூபா தான். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும், 2 to 3 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக தான் அங்கே இருக்குது. அதனால் வந்து நீங்கள் பஸ்ஸில் வரணுங்க கட்டாயம் கிடையாது. பஸ்ஸும் வருது, சிட்டி பஸ்ஸு உள்ளே வருது. நீங்கள் ஆட்டோ கூட எடுத்து வரலாம். அதனால் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எந்த ஒரு இஷ்யூ இருக்காது. பட் திங்கிஸ் என்னென்னா, வீக்கெண்டு ஹாலிடே இந்த மாதிரினா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். நார்மல் டேயில் கொஞ்சம் ஃப்ரீயாக சாமிட்டு போயிடலாம். ஸோ மலை மேலும் கோயில் இருக்குது, 200 படிக்கட்டு இருக்கான். பட் அது போகிறதுனா டைம் ஆகிடும். சாமி கோயில் இல்லாமல் கீழே இருக்கனால கீழே கும்பிட்டுக்கலாம். ஸோ இந்த கோயிலுடைய புராணத்தை பார்க்கலாம், எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து புராணத்தின்படி வாயு மற்றும் ஆதிசேஷன் 2 பேருக்கும் வந்து யார் பெரியவர் அப்படிங்கிற ஒரு சண்டை வந்திருக்கு. அந்த சண்டை நிரூபிக்கிறதுக்காண்டி தான் இப்போ என்ன ஆச்சுன்னா, ஆதிசேஷன் வந்து கைலாசத்தை சுற்றி உழைத்து கொண்டார். வாயு புயல் காற்றை உருவாக்கி அதை அகற்ற முயன்றார். புயல் காற்று காரணமாக கைலாசத்திலிருந்து ஆதிசேஷனின் உடல் 8 பாகங்களாக பிரிஞ்சு வெவ்வேறு இடங்களில் விழுந்தது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் உள்ள திரிகோணமலை, ஸ்ரீ காளகஸ்தி, நம்ம இருக்கிற காளகஸ்தி, நம்ம ஊரான திருச்சி சிட்டி, அப்புறம் திரியங்குடி மலை, வெள்ளையங்கிரி மலை, கோயம்புத்தூர் வெள்ளையங்கிரி மலை, நீர்த்தகரி, குளித்தலை, கரூர் பக்கத்தில் குளித்தலை மற்றும் சுவேதகிரி
இந்த 8 ஊரும் பார்த்தீங்கன்னா இந்த வாயு பகவனால் ஆதிகேசன் உடல் வந்து 8 பாகங்களாக வெவ்வேறு இடத்துல விழுந்தனால இந்த ஊர் வந்து எல்லா இப்போ திருச்சிக்கும் காளகஸ்திக்கும் திருவண்ணாமலைக்கும் காளகஸ்திக்கும் அதே மாதிரி காளகஸ்திக்கும் குளித்தலைக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. எல்லா இடத்துலையும் சிவன் கோயில் இருக்குது. ஸோ எல்லா கோயிலும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு புராண கதை மூலமாக இணைக்கப்படுகிறது. கைஸ் இது பார்த்திங்கன்னா தேர் உள்ளே இருக்குது, அதை கவர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கோயிலுக்கு தேவையான அனைத்து பொருளும் கிடைக்கக்கூடிய இடம் தான் அது. கோயிலுக்கு தேவையான அனைத்து பொருளும் கிடைக்குது. பாசி, மாலை, மஞ்சள் எல்லாமே கிடைக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து கோயிலுக்கு அனைத்து பொருளும் கிடைக்கும். ஸ்ரீ வாசவி கன்யா பரமேஸ்வரி டெம்பிள் இது பக்கத்துலேயே இருக்கு பாருங்கள். அது ஆக்சுவலாக வீடு மாதிரி இருக்குது. மேன்சன் சொல்ல மாட்டேன் பாருங்கள். மேன்சன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கலாம், இல்லை நீங்கள் லாட்ஜு கூட ரூம் கூட எடுத்து தங்கிக்கிட்டு கூட கோயிலுக்கு போகலாம். ஸோ அந்த மாதிரி கூட நிறைய பார்க்க முடியுதுங்க. இந்த ஊர் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்துச்சு. இப்போ என்னாச்சுன்னா திருப்பதிக்கு வந்துருச்சு. இப்போ திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் காளகஸ்தி இருக்குது. ஸோ காளகஸ்தி இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் திருப்பதிக்கு. ஸோ பஸ் சர்வீஸ் எப்போவுமே இருக்கும். இப்போ சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா டிஎன்சி பஸ் வரும். அது வந்து இந்த வழியாக தான் போகிறாங்க, கோயில் வாசலாம் இறக்கி விட்டு அப்படியே போகிறாங்க. அதே மாதிரி ஆந்திராவிலேருந்து போகக்கூடிய சிட்டி பஸ் ஃபுல்லாகவே வந்து திருப்பதி போகிற பஸ்ஸஸ் எல்லாமே இங்கே இறக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் இஷ்யூ இருக்காது. நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 116 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து பஸ்ஸு ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது மாதவரம் பஸ் ஸ்டாண்டில். நீங்கள் பஸ் ஏறினீங்கன்னா பேரம்பாக்கம் தடா வழியாக நீங்கள் வந்து ஸ்ரீ காளகஸ்திக்கு ரீச் பண்ணிடலாம். ஸோ காளகஸ்திலேருந்தும் நிறைய பஸ்ஸஸ் போயிட்டுருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு புது சர்வீஸ் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா மதுரைக்கு போகிறது. ஸோ அந்த பஸ் கூட இருக்குது. டைம் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. மக்களே இங்கே பாருங்கள், இந்த பஸ் வருதாருங்க. ஸோ காளகஸ்தி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ கோயில் வழியே தான் போயிட்டுருக்கு. சூலூர்பேட்டை பஸ். இங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்கள். இதுவும் சிவன் கோயில் தான். ஸோ காளகஸ்தி ஃபுல்லாகவே சிவன் கோயில் தான். பெரிய ஊராக தாங்க இருக்குது. சுற்றி சின்ன மலைகள் இருக்குது. ஸ்ரீ காளகஸ்தி திருப்பதி. இப்போது கோயில் தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் கழிச்சு இப்போ போயிட்டுருக்கோம் ஒரு டுவேர்ட்ஸ் பஸ் ஸ்டாண்டு நோக்கி. ஸோ இப்போ வெயில் அதிகமாக நடக்க முடியாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தா வெயில் கிடையாது. ஸோ ஓகே, இன்னும் கொஞ்சம் நடக்கலாம். ஏன்னா எல்லோரும் நடக்க முடியாது. பெரியவங்க வந்தாலும் சரி, குழந்தைங்க சரி, நார்மலாகவே நடக்க முடியாது. வெயில் இருக்கும்போது கண்டிப்பாக 2 கிலோமீட்டரும் ரொம்ப கஷ்டம். ஸோ பெட்டர் நீங்கள் ஆட்டோவில் வரலாம், 40 ரூபா கொடுத்து. இல்லைன்னா பஸ் இருக்குது, ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருக்குது, நீங்கள் பஸ்ஸோடு ஏறி வரலாம். இப்போது நடந்து போய்ட்டுருந்தோம். நடந்து போய்ட்டு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில், அதாவது இந்த பக்கம் வந்து ஒரு சூப்பரான ஒரு கோயில் குளம் இருக்கு பாருங்க. அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ க்ளோஸில் இருக்குது, எங்கேயுமே ஓப்பன் இல்லை. 4 பக்கம் டோர் இருக்குது. 1 2 3 4 டோர் இருக்குது. ஆனால் ஓப்பன் ஆகலை. உள்ள தண்ணி இருக்குங்க, பச்சை கலர் தண்ணி. இப்போ டைமிங் இருக்கான்னு தெரியல. ஸோ லாக் ஆகிருக்கு, இல்லைலாம் உள்ளே போய் பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். இந்த ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா சிலை இருக்கு இல்லையா? ஸோ இந்த சிலை தான் உங்களுக்கு வழிகாட்டி. இந்த சிலைக்கு அந்த சிவன் இருக்கார்ல, அவர் பேஸ் பண்ணிக்கிற ரோட்டில் போனால் நீங்கள் கோயிலுக்கு போயிடலாம். நீங்கள் ரைட்டில் போனால் தடா போகலாம், சென்னை போயிடலாம். லெஃப்டில் போனால் நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டு போயிடலாம். நடந்து வந்த ஒரு இதில் இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் கேன் ஜூஸ் சாப்பிட போகிறோம். கரும்பு ஜூஸ். நானும் ரபிக் பாயம் 2. ஸோ மக்களை பாருங்கள் எப்படி கரும்பு ஜூஸ் உருவாக்குறாருன்னு. இந்த கரும்புல எங்கே வாங்குறீங்க? ஆந்திராவில் விளையுதா? சித்தூர்லையா? ஆ,
எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? நடந்து வந்தது ரைட். மக்களே இப்போது சுகர் கேன் ஜூஸ் சாப்பிட்டோம். உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க. 20 rupees ஒர்த்து. என்ன பொறுத்து தானே? செம்மையா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா இந்த ரோடு வந்து திருப்பதி போற ரோடு, இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. எஸ். ஸோ யாரும் வந்தீங்க, நல்லா இருக்கு, ஒர்த்து. ரெண்டாவது வந்து இது மாதிரி நீங்க இது மாதிரி நீங்க வெயில்ல நடக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஜூஸ் எல்லாம் குடிங்க. ஏன்னா உங்க பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாம இருக்கும், கொஞ்சம் ஹைட்ரேட்டா வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நடக்கிற அந்த ஒரு ஃபீலிங் தெரியாது, கொஞ்சம் நல்லா இருக்குமா. அதுக்கு தான் வெயில் இருக்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. வெயில் கம்மியாக நடக்கும், ஃபுல்லாக வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். சரி ஒரு ஜூஸ் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் ஒரு எனர்ஜி கொடுக்கும். ஃபர்தராக நம்ம இன்னும் போக வேண்டியிருக்கு. இப்படி நடந்து போயிட்டுருந்தோம். பார்த்தீங்கன்னா K3K RR பிக்சர் பேலஸ் ஒரு தேட்டர் இருக்குங்க, டால்பி அட்மோஸ். இது ஒரு தெலுங்கு படம் ஓடிட்டுருக்கு. தமிழ் படம்லாம் கிடையாது, தெலுங்கு படம் ஓடுது. மக்களே இங்கே பாருங்கள், காளகஸ்தியில் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்லாம் இவ்வளோ என்ன சொல்கிறது, பல வெரைட்டிஸில் செப்பல்ஸு ஷூஸ்லாம் போட்டு விற்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ டிசைன்ஸு எல்லாம். பேட்ச் பசங்களுக்கு தான், லேடிஸுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் நான் மோஸ்ட்லி பசங்களுக்கு தான் இருக்குது. இது எவ்வளோது? 250. எல்லாமே ஒரே ரேட்டா? எல்லாம் ஒரே ரேட்டா இல்லை? மினிமம் 250. எவ்வளோ? மினிமம் 250. எந்த பொருள் எடுத்தாலும் அதுக்கு மேலே தான் இருக்கும். 250 அதுக்கு மேலே தான் இருக்கும். இதுக்கும் 250. எல்லாம் 250 தான். பேக்லாம் ஸோ செப்பல்ஸ்லாம் 250 மினிமம். பேக் எடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது வந்து அபவுட் ஸ்ரீ காளகஸ்தியை பற்றி ஓரளவு நமக்கு ஸ்கோர் பண்ணோம். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். அண்டி தான் தேங்க்யூ ஃப்ரம் எம்எஸ்ஐ விலாகர். எஸ்.